அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கறது மூலிமா நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஸ்டேஷனரி கடை வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஓகே, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லைன்னா ஸ்டேஷனரி கடையோ ஃபேன்சி கடையோ வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து யாராவது ரீசார்ஜ் பண்ணி விடுப்பா, நான் உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு இபே ஆன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஓகே, இந்த இபே ஆன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் அவங்களுக்கு ரிசர்ச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது மூலிமா நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். ஓகே, அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை சைன் அப் பண்ணிட்டு உள்ள ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக தான் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஆப்ஷனுமே இப்போ சொல்ல போகிற இது ஒரே மெத்தட் தான். ஓகே, இதில் மொபைல் ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இது போல ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த நெட்வொர்க்குக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ அந்த நெட்வொர்க்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நம்ம தமிழ்நாடு கொடுக்குறேன். கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அது மொபைல் நம்பர் டைப் பண்ண சொல்லும். ஸோ மொபைல் நம்பர் டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பர் அந்த பிளான் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கீழே கம்ப்ளீட் கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. ஸோ இப்படி பண்ணி கொடுக்கறது மூலியமா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அந்த அமௌண்ட்டை எடுத்துப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமர்கிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கிற முடியும். ஓகே, அவ்வளோதான், இது டெலி ஆகிடும். ஆனால் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த கமிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ₹2 இருக்கலாம், ₹3 இருக்கலாம், ₹4 இருக்கலாம், ₹10 கூட இருக்கலாம். ஸோ அது எந்த நெட்வொர்க்குக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ ஸோ அந்த நெட்வொர்க்கை பொறுத்து தான் அந்த கமிஷன்ஸ் மாறும். ஸோ எந்தெந்த நெட்வொர்க்குக்கு எவ்வளோ கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடிச்சீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் கீழே பாருங்க ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த நெட்வொர்க்குக்கு எவ்வளோ கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். அதே போல் பில் கட்டுறதுக்கு எவ்வளோ இருக்குது, டிடிஹெச்க்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றின முழு விவரமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகே, இதில் வரக்கூடிய அந்த கமிஷன்ஸ் எல்லாமே இதில் கேஷ்பேக்கை ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கேஷ்பேக் பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, அந்த கேஷ்பேக் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்துக்கிற முடியும். அந்த கேஷ்பேக்கையும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கறது மூலியமா சம்பாதிச்சுக்கிற முடியும். அது பணமாக நீங்கள் உங்கள் கையில் வாங்கிக்கிற முடியும். ஸோ இது போல் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கறது மூலியமாகவும் பில்லு கட்டுறது மூலியமாகவும் பணம் சம்பாதிக்க முடியும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். இதே இது நீங்கள் ஒரு மொபைல் ரீசார்ஜ் ரீட்டெயிலாக இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கும் நீங்கள் ஒவ்வொரு சிம்மும் வச்சிருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த அப்ளிகேஷனில் அப்படி கிடையாது. எல்லா நெட்வொர்க்குமே இந்த ஒரே அப்ளிகேஷனே போதும். இந்த அப்ளிகேஷனை தான் நான் பர்சனலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த அப்ளிகேஷன் பல பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற காரணத்தினால. ஓகே, இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணிருங்க. இதே போல பெஸ்ட் அப்ளிகேஷன் மற்றும் டெக் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல் தெரிஞ்சுக்க செய்ய அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் பட்டனையும் அழுத்துருங்க. என்ன நீங்க பர்சனலா கான்டாக்ட் பண்ணி பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இங்க வரக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ வாட்ஸ்அப்ல மெசேஜஸ் அதிகமாக வர காரணத்தினால ரிப்ளை கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனா கண்டிப்பா உங்களுக்கான ரிப்ளை உங்களுக்கு வந்தே தீரும். இல்லப்பா எனக்கு அர்ஜென்ட்டாக இருக்குது, நீ சீக்கிரமாக ரிப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து கேளுங்க. ஸோ அங்கே நான் உங்களுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுவேன். பிகாஸ் அங்கே நான் ஆக்டிவாக இருப்பேன். ஸோ இன்ஸ்டாகிராமுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலிமா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதே போல் மற்றொரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.